ஸ்போர்ட்ஸ் பட்டன் வியூஸ் வணக்கம். நான் ஜியோ பேசிட்டு இருக்கிறேன். 2007க்கு அப்புறம் இந்தியா T20 வேர்ல்ட் கப் வந்து லிஃப்ட் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லை, விராட் கோலி வந்து அவரோட ரிட்டைர்மெண்ட்டுமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிண்டி கத்திப்பாறை கிட்ட தான் நம்ம இருக்கிறோம். இங்கே இருக்கிற மக்கள் கிட்ட நம்ம வேர்ல்ட் கப் ஃபைனல் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். இது சத்யா பிரசன்ஸ் கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸ் விகடன். இந்தியா வேர்ல்ட் கப் லிஃப்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறீங்க ப்ரோ? அது சொல்கிறதுக்கு வேர்ட்ஸே இல்லை ப்ரோ. சுத்தமாக அது ஒரு மாதிரி ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு. ஸோ ஈவன் ஒரு நெக்ஸ்ட் ஜாப் கிடைக்கிறப்ப கூட நான் எக்ஸைட்டடான ஒன்றும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு மேலே சந்தோஷம் எதிர்பார்க்கவே முடியாது. ரியலி ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. ஆஃப்டர் 17 இயர்ஸ்னு பார்க்கும்போது ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருக்குது. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஃபைனல் ஓவர். அவ்வளோ ஹாப்பி. வந்து கொஞ்ச நேரம் மூமெண்ட் நீங்கள் கவர் பண்ணியிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவ்வளோ சுற்றி எல்லாமே ஒரே டைமில் கற்றுந்து ஓகே நல்லா இருந்தது ஃபீல். இது விட்டு வேறு என்ன ஹாப்பி இருக்குது சொல்லுங்கள்? ஏன்னா நம்ம ஊர் இந்தியா, தமிழ்நாடு இருந்தாலும் நம்ம இந்தியன், ஓகேவா? ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது ப்ரோ. ஏன்னா வந்து 2023 வந்து இந்தியாவிலே தோத்துட்டு திரும்பியும் இப்போ வந்து USA வெஸ்ட் இண்டீஸில் வந்து ஜெயிச்சது வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரோஹித் சர்மா வந்து அழுதுட்டு திரும்பி இங்கே வந்து வேர்ல்டு கப் வின் பண்ணது. ஸோ தோனிக்கு அப்புறம் இப்போ ரோஹித் வாங்கியிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம பிளேயர்ஸ்லாம் வேறு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அது வேறு நம்மளுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் இதாகிடுச்சு. பேட்டரி போய் ரொம்ப பெருமையாக இருக்குங்க சார். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபைனல்லையும் வந்து தோற்றுரும். அதுவும் நம்ம லோக்கல் இந்தியாவில் நடந்த மேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா ஃபைனலில் போயிட்டு ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாமல் லூஸ் பண்ணிட்டாங்கன்னு திட்டினோம். பட் இப்போ ஒரு ஃபாரின் நேஷனில் போயிட்டு ஒரு ஃபாரின் சாயிலில் வின் பண்ணியிருக்காங்கிறது பெரிய விஷயம் இல்லை. அது ஃப்ரம் 30 to 30 balls 30 runs ஆஃப்டர் ஹென்ரிச் கிளாசன் இன்னிங்ஸு இவ்வளோ க்ளோஸாக வந்துச்சு, வின் ஆயிடுச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலி 2013 சாம்பியன்ஸ் ட்ராஃபி மான்செஸ்டரில் நடந்துச்சு, இங்கிலாண்டில் நடந்துச்சு. அடுத்து இப்போ 2024 இப்போ கிட்டத்தட்ட ஆக்சுவலி 11 இயர்ஸ் கழிச்சு நம்ம கப் ஜெயிச்சிருக்கோம். இது வந்து ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட் தான் ப்ரோ நமக்கு. ஆமாம், அந்த சூர்யா குமார் கேட்ச் ப்ளஸ் ஆஃப்டர் தட் அந்த ஹார்திக்கோட 19th over 5th ball, அந்த பாலுக்கு அப்புறம் இந்த எக்ஸைட்மெண்ட் விச் ஐ காட் லைக் ஆஃப்டர் இயர்ஸ், லைக் அந்த எக்ஸைட்மெண்ட்க்கு அப்புறம் தான் தெரியுது லைக் ஸ்டில் வி ஹேவ் ஃபீலிங்ஸுங்கிற மாதிரி. ஸோ வாட் ஓடிஐயில் விட்ட இதை வந்துட்டு இப்போ நம்ம ரிவெஞ்ச் கைண்ட் ஆஃப் வி டேக்கன் பேக் டு ஹோம். ஆக்சுவலி 2019 வேர்ல்ட் கப் பார்த்துட்டு இருந்தோம். அப்போ வந்து அந்த தோனி விக்கெட் ஆனோடனே வந்துட்டு சீரியஸ்லி ஃபோனே தூக்கி போட்டு அழக ஆரம்பிச்சேன். நான் ஒரு மனுஷன், இவன் வேற ஊரில் இருந்தான். ஸோ அடுத்து ஒன்று ஒன்றா எல்லாமே லூஸ் பண்ணிட்டே தான் இருந்தோம். ஸோ இது கண்டிப்பாக வின் பண்ணுவோம். இதை வின் பண்ணிட்டா அட்லீஸ்ட் வந்துட்டு இது ரோஹித்க்கும் ஒரு கோலிக்கும் ஒரு ஃபேர்வெல் மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப அவளோட இருந்தோம். சரி, ஓகே, ஃபைன், எல்லாம் சொல்ல முடியல ஆக்சுவலாக. I can't express this moment. Okay. It's from whole India and everyone are getting happy tears. It's I can't tell the feeling. Okay. That's it. So no words bro, totally excited. We were very excitement. It was at its peak, and after 2011 we won the World Cup in 2024. We are very happy. Cheers for India. கோலி ப்ரூவ் பண்ணிட்டாரு. இருந்தாலும் அவர் T20 இன்டர்நேஷனல்லேருந்து ரிட்டையர் ஆக போகிறேன் அப்படின்னு மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாரு. இது எவ்வளோ வருத்தமாக இருக்குது? இட்ஸ் a great loss for India, but we have to move on. அவரே சொல்லியிருக்காரு, ஃபியூச்சர் மைண்ட்ஸுக்கு நம்ம வழி விடணும்னு சொல்லிட்டு we have to accept that. ஓகே, பெயின்ஃபுல்னு சொல்ல முடியாது, லைக் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வழி விடணும்ல. ஸோ ஆப்வியஸாக திஸ் த ரைட் மூமெண்ட் ஐ ஃபீல் லைக். And he has achieved a lot of World Cups and many trophies and all. Now it's time for new generation to come. அது வந்து கிங் ஃபேன்ஸ்க்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக அது. We can see he is still fit and he is an athlete. We can expect him to play some more games in the next T20. ரொம்ப கஷ்டம் தான் ப்ரோ. ஒரு கிரிக்கெட் ஃபேனாக பார்க்குறப்ப, கிரிக்கெட் அனலிஸ்டாக பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் இன்னும் ஆடிக்கலாம், ஒரு வருஷம் ஆடிக்கலாம். ஆர்சிபிக்காக வருவான்னு நினைக்கிறேன். ஆர்சிபிக்கோசம் தெரியல, IPL விளையாடுவார்ல, பார்த்துக்கலாம் என்ன பண்ணுறது. இன்டர்நேஷனல் விளாட மாட்டார்ல. ஆமாம், விளையாட மாட்டார் தான். பட் 50 overs வருவார், டெஸ்ட் மேட்ச் வருவார். ஸோ அவர் கிளாசி கிரிக்கெட் ஆடணும்னு எதிர்பார்க்குறாரு. அது T20 அவருக்கு அமையல. ஸோ ஓகே, இதுக்கு மேலே இருந்துட்டு அகைன் ஃபார்ம் அவுட் அந்த இஷ்யூஸ்லாம் கான்ட்ரவர்சிலாம் இது பண்ணாமல் திஸ் இஸ் த ரைட் டைம் ஐ பிலீவ். லைக் திஸ் இஸ் அ குட் டைம் டு மூவ், ஐ மீன் கிவ் த வே டு யங்ஸ்டர்ஸ். IPL, definitely IPL he will play for RCB. And for international we hope the best. இதெல்லாம் பட் அவரே சொல்லியிருக்காரு யங் ஜென்ரேஷனுக்கு வந்து வழி விடணும்னு சொல்லிட்டு. இந்த வேர்ல்ட் கப் சீசன் ஃபுல்லாக விராட் கோலியோட ஸ்ட்ரைக் ரேட் பற்றி ரொம்ப பேசிட்டு இருந்தாங்க. பெருசாக நாக்குமே அவர் எதுவுமே பண்ணலை. ஃபர்ஸ்ட் ஃபைனலில் தான் ஒரு பெரிய நாக் கொடுத்துருக்காரு. இந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லுங்க. லைக் ஷுட் பி போ அப்படின்னு கேட்டால் ஹீஸ் அ கிங்னு சொல்லுவாங்க. ஸோ லைக் தட் பயங்கரமாக ஃபர்ஸ்ட் 100 ஸ்ட்ரைக் ரேட் தான். அதுக்கப்புறம் கேர் அப் பண்ணார், வேற லெவல் பேட்டிங் பண்ணார். அதுதான் ப்ரோ அவரோட ஸ்பெஷாலிட்டியே.
அதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டி. ஆக்சுவலி அவங்க இவ்வளோ நாள் அடிக்கலைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ஃபைனலில் அதுக்கு எல்லாரும் சேர்த்து வச்சு ஒரு முக்கியமான ஒரு இன்னிங்ஸ் ஆடி இருக்காங்க. அவர் இல்லைன்னா, அவர் ஒரு ஆங்கர் பண்ணலைன்னா இவ்வளோ பெரிய ஸ்கோர் நமக்கு வந்திருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ரோஹித் சர்மா வந்து லாஸ்ட் இன்டர்வியூ கொடுக்கும் போது வந்துட்டு கோலி வந்து அவரோட ஃபார்மை வந்து தன்னுடைய லாஸ்ட் மேட்சுக்கு வந்து சேவ் பண்ணி வச்சிருக்காருன்னு சொன்னது அது வந்து இப்போ கொடுத்துருக்காருன்னு நான் நினைக்கிறேன். கோலி வந்து அவரோட ஃபுல் ஃபார்மை வந்து இங்கே வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. இல்லை, இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா 50 அடிக்கல. ஃபைனலில் வந்து தான் கரெக்டாக 50 அடிச்சிருக்காரு. அந்த 50 மூலியமாவும் அவர் மட்டும்தான் அடிச்சிருக்காரு. இது ஒரு பெரிய அவருக்கு ப்ரௌட் மூமெண்ட் தான். ஏன்னா இங்கே பெங்களூர் டீம்லேயும் விளையாண்டு ஒரு பெரிய வின்னிங் கொடுக்க முடியல, இவ்வளோ வேர்ல்டு கப் விளையாண்டு வின் பண்ணி தர முடியல, ஃபைனலாக அடிச்சு கொடுத்துருக்காருங்கிற ஒரு திருப்தி இருக்கும்ல. அவர் ஆங்கர் தான் ப்ரோ பண்ணார், கரெக்டாக ஆங்கர் பண்ணார். இந்த சைட் டூபே வந்து அக்சர் பட்டேல் எல்லாரும் அடிச்சிட்டு இருந்தாங்க, அவர் கரெக்டாக ஆங்கர் பண்ணார். ஒரு ஸ்டார்ட் கிடைக்கல, இல்லைன்னா அது கரெக்ட் தான். பட் மித்த லீக்ஸ்லாம் நம்ம பார்த்தோன்னா அவர் தான் பெரிய பெர்ஃபார்மன்ஸ். இந்த லீக் அவருக்கு செட் ஆகாமல் இருந்திருக்கும். பட் நாங்கள் பிலீவ் பண்ணோம் ஆக்சுவலாக. சரி, எல்லாத்தையும் ஃபைனல்ஸ்க்காக வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஃபைனல்ஸ்க்காக அவர் வச்சிருந்தா ஆடி நல்லா பண்ணார். ஆக்சுவலாக ரோஹித் சர்மா வந்து செமிஃபைனல்ஸில் சொன்னார் ஹீ சேவிங் அப் ஃபார் ஃபைனல்ஸ் அப்படின்னு. அதை இது பண்ணி தந்துட்டாரு. பட் நல்லா இதாச்சு. விராட் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு, கொஞ்சம் இல்லை நிறைய கொடுத்தாரு. பட் எப்போ ஆடணும்னு முக்கியம் இல்லை, எப்படி ஆடணும் தான் முக்கியம். கரெக்டாக ஆடி நல்லா இது பண்ணிட்டாரு. அவ்வளோதான், லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்தார். ஸோ விராட் கோலி இவ்வளோ நாளாக விளையாடாம இருந்தார், ஃபைனல் மேட்ச்சில் கிங்குன்னு ப்ரூவ் பண்ணிட்டார், கிங் கோலின்னு ப்ரூவ் பண்ணிட்டார். whenever his team is needed, he have proved it. Like I'm here, so excited. He always delivers when the India country needs the most. That's why we call him King Kohli. Yes. ரோஹித் சர்மா கேப்டன்சி பற்றி சொல்லுங்க. ஏன்னா ஒரு சூழலை வந்து 30-30 அப்படின்ற மாதிரி இருந்துச்சு, பயங்கரமாக விளையாடி எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு. ஆல் அபவுட் ஸ்ட்ராட்டஜிக்ன்ற மாதிரி தான், எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ன்றத ஒன்ஸ் அகைன் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. சூப்பர் ப்ரோ, ரோஹித் நல்ல கம்பேக். ஐபிஎல் எல்லாம் நிறைய பேர் ட்ரோல் பண்ணாலும் அவங்க ஃபேன்ஸு நல்லா பண்ணாங்க. From last three ICC events, the last three of them, and those three are semi-finals, finals, 2 finals. But this is the comeback of him. We all want Rohit Sharma's comeback because we always see him in IPL also. He's a great captain. Personally, I feel like happy more than that India won பண்ணதோட ரோஹித்காக இது கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு I was too happy. ப்ரோ அந்த கேப்டன்சிக்கு தான் ப்ரோ அவரோட ஸ்கில் செட்டே ஒரு ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருக்கும் ப்ரோ. ஒரு டாக்டிக்கல் மூவ்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணுவாங்க ப்ரோ. என்னன்னு தெரியல, அவர் பேட் டைமா என்னன்னு தெரியல. அவர் எல்லாமே நல்லா பண்ணாலும் சில காம்பினேஷன்ஸ் வந்து ஒவ்வொரு டைமும் ஃபெயில் ஆயிரும். ஸோ அங்கே காம்பினேஷன் தான் பிரச்சனை. அவர் ரோஹித்தோட கேப்டன்சியில் எந்த பிரச்சனையும் இல்லை. சம்டைம் அந்த மிஸ்ஸிங் ஏதோ சம்திங் ஈகோ ப்ராப்ளமா என்னன்னு தெரியல. From the situation of 30 to 30 balls, changing the overs between Bumrah and Akshadip and getting wickets or getting this success, it's very big moment of the way of thinking he did. There is the best. எவ்வளோ விமர்சனங்கள் இருந்தாலும் அவர் யாருன்றதை ப்ரூவ் பண்ணி ஆஃப்டர் தோனி 17 இயர்ஸ்க்கு அப்புறம் கான்கவர் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ எக்ஸ்பெஷலி நான் நினைச்சிட்டு இருந்தேன் என்னன்னா பும்ரா வந்துட்டு 18th 20th அந்த பேரில் கொண்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு. பட் அந்த பர்டிகுலர் டைம் வந்துட்டு மில்லர் கிளாசன் பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மொமெண்ட்ல ரோஹித் பும்ராவை கொண்டு வந்தது விச் இஸ் அ குட் கேப்டன்சி ஐ பிலீவ். லைக் ஃபீல் செட் ஆகட்டும், குல்தீப்பா பேக் தேர்ட் மேன்ல போட்டுட்டு அந்த விக்கெட் எடுத்ததாகட்டும், டீகாக் விக்கெட். ஸோ எல்லாமே கேப்டன்சி வைஸ் தெர் இஸ் நோ ஃப்ளா. எல்லாரும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னா பும்ரா தான் வந்து 18th ஓவர் வருவார், இல்லை 19th ஓவர். பட் ஆனால் ஹிட்மேன் வந்து என்ன பண்ணிட்டான், முன்னாடியே கொண்டு வந்துட்டார் அவர் ஆக்சுவலாக. ஸோ அதுவே வந்துட்டு ஆக்சுவலி ஒரு பெரிய இதுதான் ஆக்சுவலாக அந்த ஓவர் தான் வந்து இதாக டேர்னே ஆச்சு. ஸோ மைட் பி ஒரு நல்ல கேப்டன்சி தான் ஆக்சுவலி. அவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காரு. அவரோட ஒரு மேட்ச் முடிச்சுட்டு போஸ்ட் இது செரிமனியில் கூட எனக்கு வேர்ல்டு கப் அடிக்கிறது தான் மெயின் கோல் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்திருக்காரு. For India, he has never lifted a trophy. Last 50 over World Cup also, last final we lost by Australia. This time he needed the most. He deserved to be a great captain and he won the India's trophy, World Cup, he got. இதையும் தாண்டி பவுலர்ஸோட ஸ்பெல் பற்றி சொல்லுங்க. குறிப்பாக ஹர்ஷீப் சிங், பும்ரா, ஹர்திக் பாண்டியா இவங்களை பற்றி சொல்லுங்க. பும்ரா அட் இஸ் பெஸ்ட்டு தான் எப்போவுமே. ஹர்ஷதீப் சிங்கும் கேம் ஆஃப் த சிலபஸ் தான், நல்லா போட்டிருந்தாப்புல. இப்போ ஹர்திக் பாண்டியா ஸ்பெல் தான் ப்ரோ, சொல்லவே முடியாது. ஏன்னா 10th ஓவர் கட்டு தான் கொண்டே வந்தாங்க. ஸோ ஒரு ஓவர் போட வச்சுட்டு நெக்ஸ்ட் மீதி அந்த லாஸ்ட் 3 டெத் ஓவர்ஸும் கொடுத்து அது பக்கா பண்ணிட்டாங்க. பட் இப்போ எனக்கு அந்த லாஸ்ட் வரைக்குமே எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. 2 பால் இருந்தாலும் அடிச்சிருவாங்கன்ட்டு. இன்னைக்கு நம்மளோட குட் டைம். சவுத் ஆப்பிரிக்கா மோசமா விளையாடல. ஏன்னா அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபைனல்லையும் வந்துடுறாங்க, தோத்துறாங்க. இது வரைக்கும் வின் பண்ணல, எந்த கப்பும் வின் பண்ணல.
ஸோ ஒரு பயம் இருந்துச்சு அவங்க அடிச்சிருவாங்களோ அப்படின்ட்டு. Yeah, all the bowlers except today spinners were not up to the mark, but the all three bowlers, fast bowlers were very good today. Yeah, and Bumrah always delivers. Yeah, yes. வேற லெவல். லாஸ்ட் 3 ஓவர் சூப்பரா போட்டாங்க. பும்ரா, ஹர்ஷ்தீப். அந்த bowling யூனிட் கூட நல்லா இருந்தது இந்த வாட்டி. யாரையும் நம்ம குத்தம் சொல்ல முடியாது. செலெக்ஷன் டீமும் அப்படி இப்படி போயிடுச்சு, பட் ஈவன்த்தும் அவங்க ஃபில் பண்ணியிருக்காங்க, சொல்ல முடியாது, நல்லா இருக்குது. எல்லாமே நல்லா பண்ணாங்க. ஆக்சுவலாக வந்து ஹர்திக் பாண்டியா சரி, பும்ரா தான் ரொம்ப கீ ஃபேக்டர்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து 4 ஓவர்ஸ் அவருக்கான 4 ஓவர்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணாரு. நல்ல வேலை விக்கெட் எடுத்தாரு. ஹார்திக் பாண்டியா விக்கெட் எடுத்தங்காட்டி அது ஃபைனல் ஓவர் ஹார்திக் பாண்டியா கொஞ்சம் கண்ட்ரோல்டா போட்டாரு. இல்லைன்னா ரபாடா கூட அடிக்கக்கூடிய ஆள் தான், 6 எல்லாம் அடிக்கக்கூடிய ஆள் தான். ஸோ அவர் ஃபைனல் ஓவர் நல்லா பண்ணியிருக்காங்க. மெயினாக ஜஸ்பிரித் பும்ராவோட அந்த ஓவர் தான் மிகப்பெரிய இம்பாக்ட் ஏற்படுச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபைனல் ஹர்திக்கும் அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுறது பெரிய விஷயம். ஹர்திக் அதை நல்லா பண்ணியிருந்தாப்புல. செம்ம கேப்டன்ஷிப். ஜஸ்பிரித் பும்ராவோட பவுலிங் அப்சல்யூட்லி ஃபைன். ஆப்போசிட்ல பார்த்தோன்னா கிளாஸ்மே பயங்கரமா ஆடிட்டு இருந்தாரு. அது எந்த அளவுக்கு பயம் கொடுத்துச்சு உங்களுக்கு? அதான் மேட்ச் நிப்பாட்டு வரும்போது 34க்கு ஏதோ 40 வேணும். நாங்க அப்பவே நிப்பாட்டிட்டோம். சரி வந்து திரும்பி பார்த்தா 24, 26 வேணும். வந்து பார்த்தோம், அப்போ விக்கெட் விந்துச்சு. பும்ரா விக்கெட் எடுத்து அதுக்கப்புறம் தான் திரும்பி மேட்ச் சுத்திட்டு வந்து உட்காந்து வேற லெவல். இங்க பார்க்க முடியலையே எங்களால. போன வச்சுட்டு விட்டுட்டு ஓடிட்டு தான் போயிட்டு தான் இருந்தோம், பார்க்கவே முடியல ஆக்சுவலா எங்களால. பட் ரோல சரி ஓகே ஃபைனலி வி வான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஓகே தான். பவுலரோட ஸ்டைல் லைக் ஸ்டெயின் சொன்ன மாதிரி தான். பேட்டர்ஸ் மேக் த க்ரௌட் நாய்ஸ், பவுலர்ஸ் வான் த மேட்ச். தட் வே வி ஹேவ் ப்ரூவ்ட். இப்போ ஓப்பனிங் எடுத்துக்கலாம். நம்ம ஓப்பனிங் எடுக்கும்போது ரோஹித் சர்மா, விராட் கோலி இவங்களுக்குள்ள ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் இந்த வேர்ல்ட் கப் ஃபுல்லாக அமையவே அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தம் இருக்கா உங்களுக்கு? ஆஸ் அ கிரிக்கெட் ஃபேனா கண்டிப்பா ஒரு சின்ன வருத்தம் தான் ப்ரோ. பட் இன்னைக்கு ஹாப்பி ப்ரோ. கண்டிப்பாக வருத்தம் தான். பட் எண்ட் ரிசல்ட் தோனி சொல்லுவார் இல்லையா, வி ஹாவ் டு see the end ரிசல்ட்ன்றது தான். அட்லாஸ்ட் கப் அடிச்சிட்டோம், அதை பற்றி பார்க்க இல்லை. சரி, இதா இருந்தாலும் இந்த பிளேயர்ஸ் இந்த வேர்ல்ட் கப் சீசன்ல ஆட வச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தம் இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க யாரும்? எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் விளையாடல, பட் மற்றவங்க எல்லாருமே நல்லா விளையாண்டுருக்கையில அவருக்கு எப்படி சான்ஸ் கிடைக்கும்? வருத்தமான விஷயம்தான். பட் இதுக்கு மேலேயாவது கிடைக்குதா அந்த மாதிரியான யங் டேலண்டட் மைண்ட்ஸ்க்குன்றதை பார்ப்போம் இன் ஃபியூச்சரில். பட் வருத்தம் தான். ஆக்சுவலாக நீங்கள் ப்ராக்டிஸ் மேட்ச் பார்த்துருந்தீங்கன்னா ஞாபகம் இருக்கும். பங்களாதேஷோட ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச் ஆடணும். அப்போ வந்து 2 பேத்துக்குமே சான்ஸ் தந்தாங்க, நல்லா விளாடல. சஞ்சு சாம்சன் ஓகே ஏதாச்சும் ஒரு மேட்ச் ஆச்சு உள்ளே வந்திருக்கலாம், ஏன்னு தெரில, ஏன் உள்ளே வரல. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஃபர்ஸ்ட்லேருந்தே அவர் உள்ளே வரல. எதுக்கும் மேபி பேக்கப்பாக போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. Tell us about Hardik Pandya's performance. Since IPL, he was facing many trolls. Yeah, he was facing many trolls for IPL, for Mumbai Indians captaincy, but he again proved why he is so good, and we are proud of Hardik Pandya. அவருக்கு தனக்கு நடந்ததை வந்து தான் அவரை வெளிப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையா சொல்லிட்டாரு. இருந்தாலும் வந்து அது வந்து மற்றவங்களுக்கு அது ஒரு பெரிய இஷ்யூவா இருக்கு. எல்லாரும் கிட்டத்தட்ட திட்டிட்டு இருந்தாங்க அவர் தூக்கி வெளியில போடுங்க அப்படின்னு. பட் அவருக்கும் நல்ல கம்பேக். பரவாயில்ல, மொத்த டீமும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஒன்றுமே இல்லை ப்ரோ. இப்போ வந்து ஒருத்தவங்க ஃபெயில் ஆகிக்கிட்டே இருக்காங்க. அவர் வந்து அந்த ப்ராசஸை வந்து நம்பினார். டோனி சொன்ன மாதிரி ப்ராசஸை நம்பி அவர் வந்து ஹார்ட் ஒர்க்கிங்காக ஃபுல்லாமே வந்து இது பண்ணார். அதுதான் அவரோட கீ பாசிட்டிவ். அதான் நான் சொல்லுவேன். அவர் வந்து அந்த சரி இதுக்கு மேலே எதுக்கு தேவையில்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஹார்ட் ஒர்க்கிங் விடாமல் ஃபுல்லாக பண்ணனால ஜெயிச்சிருக்காரு. வேற லெவல் கம்பேக். எல்லாமே கம்பேக். சிவம் துபே தான் ரீப்ளேஸ்மெண்ட் சொன்னாங்க, ஆனா அது இல்ல. அவன் தான் வைஸ் கேப்டன். வேற லெவல் கம்பேக் தான். ஒரு ஆக்சிடென்ட்ல இருந்து வந்து நல்ல இது. அதே மாதிரி குஜராத்துக்கு அவனும் நல்ல கம்பேக் கொடுத்தான் ப்ரோ. ஹர்திக் பாண்டியாவும் அதுக்கப்புறம் வந்து கம்பேக் கொடுக்குற வேற லெவல் ப்ரோ. செம கம்பேக் அவனு. இல்லை ஆக்சுவலி ஐபிஎல் வந்துட்டு ஜஸ்ட் ஃபார் சும்மா ஒரு ஃபன் என்டர்டைன்மெண்ட்டுக்காக இருக்கிறது தான். அது இந்தியான் டீம்னு வந்ததுக்கப்புறம் வந்துட்டு அந்த ட்ரால்ஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சீரியஸ்லி அவர் மேலே ஹேட்டர்லாம் எதுவுமே கிடையாது. ஆக்சுவலாக ஹார்டிக் மேலே ஹேட்டர்லாம் கிடையாது. ஈவன் தோ ஹார்டிக் வந்துட்டு ஒரு மேட்ச்சில் வந்து 6 balls 8 runs கொடுத்துருங்க, ஆனாலும் வந்துட்டு டிஃபெண்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ அவர் மேலே ஹேட்டட் ட்ரால்ஸ்லாம் எதுவும் இல்லை. ட்ரால்ஸ் ஹேட்டட் இருந்தால் தான் வந்துட்டு அவங்களால இன்னும் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அவங்களும் வந்து இன்னும் அவுட் சைன் ஆவாங்க ஆக்சுவலி அவங்களோட இதில். ஸோ ஃபைன், அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஃபெயிலியர்ஸ் ரிஜெக்ஷன்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு அவர் வந்ததே பெரிய விஷயம் தான் ஆக்சுவலி. ஆனால் வந்து அவர் எவ்வளோ கீழே இருந்து வந்திருக்காருன்றது அவருக்கு மட்டும்தான் தெரியும், அவர் கூட இருந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால வந்து அது பெருசாக எதுவும் நம்மளுக்கு எதுவும் ஃபீல் ஆகிறது இல்லை. பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப் தானே. ஸோ போத் 2 ups and downs இருக்கும். அதை ஓவர் கம் பண்ணிட்டு அதை பர்சனலாக இதை எடுத்துக்காம ஸ்டில் த பெஸ்ட் அவங்க ஹார்திக் கொடுத்துருக்காங்க. ஸோ he proved that I'm the player kind of. எப்படியோ நம்மளுக்கு வந்து இந்தியா வந்து 13 வருஷம் கழிச்சு வேர்ல்டு கப் ஜெயிச்சிருக்கு T20ல. அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. We are proud of all our team, and once again cheers for India. வேர்ல்ட் கப் பற்றி நிறைய விஷயங்கள் மக்கள் நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிறாங்க. வேர்ல்ட் கப் ஃபைனல் பற்றின உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது சத்யா பிரசன்ஸ் கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸ் வேணும்.